குவைத்தில் நம்ம ஊர் பணத்திற்கு சுமார் 700 கோடி ரூபாய் அளவிற்கு லோனை எடுத்துவிட்டு அதை கட்டாமல் இந்த நாட்டை விட்டு ஓடிய சில முக்கிய விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இது கேஜே ஃபேமிலி. நான் உங்கள் காதர். குவைத்தில் கல்ஃப் பேங்க் என்ற ஒரு பேங்க் இருக்கிறது. அதில் லோனை எடுத்துவிட்டு 700 கோடி ரூபாய் மதிப்பிற்கு, இந்திய ரூபாய் மதிப்பிற்கு 700 கோடி ரூபாய் அளவிற்கு அதை கட்டாமல் இந்த நாட்டை விட்டு ஓடிய 1420 பேர்கள் உள்ளனர். அவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த 1425 பேரில் 700 பேர் நர்ஸுகளாக பணிபுரிபவர்கள். 700 பேர் கிட்டத்தட்ட நர்ஸுகள் மட்டுமே 700 பேர் ஆக இருப்பார்கள். மீதி மற்ற வேலை செய்பவர்கள். அதில் கிட்டத்தட்ட கேரளாவைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகம். 90% மேல் கேரளாவைச் சேர்ந்தவர்களே அதிகமாக உள்ளனர். பொதுவாக குவைத்தில் அல்லது கல்ஃப் நாடுகளில் அதிகமாக நர்ஸுகள் யாராக இருப்பார்கள்? கேரளாவைச் சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் அங்கே ஈஸியாக படித்து விடலாம். அதாவது குறைந்த செலவில் நர்ஸ் வேலைக்கு படித்து விடலாம். ஆனால் அதிக சம்பளத்திற்கு இங்கே வேலைக்கு சேர்ந்து விடலாம். மற்ற மாநிலத்தவர்கள் மற்ற வேலை செய்கிறார்கள். ஆனால் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக நர்ஸுக்காக படித்துவிட்டு இங்கே வேலை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் வேலை செய்யும்போது கிட்டத்தட்ட 700-800 தினார் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. நம்ம ஊர் பணத்திற்கு பார்த்தால் சுமார் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது. குவைத்தை பொறுத்தவரை அல்லது அரபு நாடுகளை பொறுத்தவரை ஒருவருக்கு பர்மனெண்ட் வேலை இருந்து, அதாவது சூன் விசா, காதிம் விசான்னு இருப்பாங்க. காதிம் என்றால் வீட்டு வேலைகள் சம்பந்தப்பட்டது. சூன் என்றால் கம்பெனி, கடைகள், அதுபோல் வெளி வேலைகள் சம்பந்தப்பட்டது. அதுபோல் சூன் விசாவில் இருப்பவர்களுக்கு குறைந்தது ஒரு 300 தினார் சம்பளம் இருந்து அது அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேஸ்லிப்பில் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு கரெக்டாக சம்பளம் வந்திருந்தால் அவர்கள் லோன் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி லோன் எடுப்பது கிட்டத்தட்ட 60 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்கள் தகுதிக்கேற்ப லோன் எடுக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கிட்டத்தட்ட 50-60 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் அளவிற்கு லோன் எடுத்துவிட்டு ஒரு சில மாதங்கள் கட்டிவிட்டு இந்த பணத்தை இங்கே கட்டாமல் தப்பி தங்கள் நாட்டுக்கு ஓடிவிட்டவர்கள். அங்கே போனவர்கள் அங்கிருந்து வேறு நாட்டிற்கு, அதாவது அமெரிக்க, ஐரோப்பிய கண்டத்துக்கு அங்கே உள்ள நாடுகளுக்கு வேலைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இதை கணக்கெடுத்த கல்ஃப் பேங்க் இந்த மக்களை, இந்த ஏமாற்றி சென்றவர்களை பிடித்து கொடுக்க சொல்லி கேரளாவிற்கு சென்று அங்கே உள்ள கேரளா கவர்மெண்ட்டை அணுகியுள்ளது. இதுபோல் எங்கள் நாட்டில் லோனை எடுத்துவிட்டு அதை கட்டாமல் தப்பி ஓடி வந்து விட்டார்கள். அவர்களை பிடித்து அவர்களோட அசட்டிலிருந்து எங்களுக்கு இந்த லோனை திருப்பி அடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க சொல்லி கேரளா கவர்மெண்ட்டை அணுகியுள்ளது. கேரள மக்களே அதிகமாக உள்ளதனால் அங்கு சென்றுள்ளார்கள். அவர்களை தவிர மற்ற மாநிலத்திலும் உள்ளார்கள். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதனால் இப்பொழுது குவைத்தில் இந்த விவகாரம் கொஞ்சம் பேசு பொருளாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதுபோல் அரபு நாடுகளில் லோனை எடுத்துவிட்டு சரியாக கட்டாமல் ஊருக்கு போய் சென்று விடுவார்கள். அப்படி போனவர்களை கண்டுக்காமல் விட்டிருக்கிறார்கள். அதனாலேயே மீண்டும் மக்கள் இதுபோல் லோனை எடுத்துவிட்டு தப்பி ஓடிவிடுறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு லோனை எடுத்துவிட்டு ஒரு சில மாதங்கள் கட்டிவிட்டு அவர்கள் சென்று விடுவதனால் அவர்களுக்கு கூடிய விரைவிலே அவங்க அந்த பணத்தை வைத்து அவர்கள் நாட்டில் ஒரு வீடோ, இடமோ, நிலமோ அது வாங்கி விட்டுகிறார்கள். திரும்ப அவர்களுக்கு நர்ஸுகளாக பணிபுரிபவர்களுக்கு எந்த நாட்டிலும் வேக்கண்ட் இருப்பதனால் உடனடியாக வேறு எந்த நாட்டிற்காவது வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இதில் குறிப்பாக நர்ஸுக்கு வேலை செய்பவர்கள் லேடிஸே அதிகமாக இருப்பதனால் தங்களுடைய கணவன்மார்களையும் இந்த வேலைக்கு எடுத்து குடும்பத்துடன் இருக்கிறார்கள். கணவரும் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் என்றால் அவருக்கு 2 வருமானம் இருக்கிறது என்பதை காட்டி அதிகமான லோனை வாங்குகிறார்கள். ஒருவருடைய வருமானத்தை நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கொள்வோம், ஒரு வருமானத்தில் நாங்கள் லோன் அடைத்துக்கொள்வோம் என்கின்ற ரீதியில் லோனை வாங்கிவிடுகிறார்கள். பெரும்பாலும் கேரள மாநிலத்தவர்களே, மலையாளிகளே அதிகமான இடங்களில் வேலை செய்வதால், பேங்கிங் முதல் கொண்டு எல்லா இடத்திலும் வேலை செய்வதால் அவர்களுக்கு சப்போர்ட்டுகள் அதிகம் கிடைத்து லோனை எடுத்து விடுகிறார்கள். இதனை ஏமாற்றி விட்டனால் இப்போது அந்த கவர்மெண்ட் மூலமாக அவர்களை பிடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இதுபோல் ஏமாற்றி சென்றிருந்தால் உடனடியாக அதை அடைப்பதற்கான வேலைகளை இறங்கிவிடுங்கள். இல்லை என்றால் அதற்கும் கவர்மெண்ட் மூலமாக
இனிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.